சங்க காலம் பொற்காலம் சங்க காலம் நீங்களா சொரிஞ்சுக்கிட வேண்டியது தான். சங்க காலம் பொற்காலம் பொற்காலம் ஒரு புண்ணாக்கு காலமும் கிடையாது. அப்பவும் அடுப்பில் பூனை தூங்கியிருக்கு. சங்க காலத்துலேயும் ஆறலை கல்வன் இருந்திருக்கிறான். சங்க காலத்திலையும் பாலியல் தொழில் நடந்திருக்கிறது. அப்புறம் என்ன, அது என்ன பொற்காலம்? எல்லாம் காலையில் எந்திரிச்சுந்தா பரிமளா பரிமளா காலையில் 5 அட விளங்காம போகிறவனே உற்சாகமாக எந்திரிச்சு உட்காரேன்டா. அந்த டார்லிங் பரிமளா டார்லிங் அப்படி கூப்பிடேன்டா. கூப்பிட ஓ முன்னாடி தானே. பரிமளா 2 தடவை கூப்பிட்டு ரெஸ்பான்ஸ் வரலன்னா அடுத்த வாக்கியது ஏன் நாசமாக போகிறவள ஒரு காப்பி கொண்டா நாயே. உன்னை அந்த அம்மா காப்பி போட்டு தட்டில் ஈயத்தட்டில் ஊற்றி கொண்டு வருது. கொண்டாந்து டேபிளில் வச்சுட்டு நக்குடா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா கட்டின புருஷனுக்கு தட்டில் கொண்டாந்து காப்பி வைப்ப. என்னை நீ என்ன சொல்லி கூப்பிட்ட? நாயேன்னு தானே கூப்பிட்ட? ஆமாம், எனக்கு தாலி கட்டின புருஷனுக்கு கட்டின பொண்டாட்டிய நாயேன்னு கூப்பிடக்கூட உரிமை இல்லையா? எவன்டா கொடுத்தா உனக்கு அந்த உரிமையை? உன்கிட்ட தாலி வாங்கிட்டா நீ நாயேன்னு கூப்பிடுவியா? சரிடா, உன் லாஜிக் படியே வருவோம். நாய்க்கு தாலி கட்டினது எதா இருக்கும்? 50-100 வருஷங்களுக்கு முன்னாடி குற்றம் செய்தவன் வயிற்றுப்பாட்டுக்கு வழி இல்லாதவனாக இருந்தான். இன்றைக்கு எல்லா வசதியும் உள்ளவன் குற்றம் செய்கிறான். அதான் BMW நிற்குது, ஜெயில் வாசல் ஆடி கார் நிற்குது. நான் 34 வருஷம் முக்கி இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தனே. என்கிட்ட இன்னமும் ஆக்டிவாக ஒரு ஸ்கூட்டர் தான் இருக்குது. நீங்கள் அறிஞர்களை கொண்டாடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதை விட அதிகமாக அன்பானவர்களை கொண்டாடுங்கள். பணக்காரர்களை கொண்டாடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதை விட அதிகமாக பண்பாளர்களை கொண்டாடுங்கள். நடிகர்களை கொண்டாடுங்கள், நடிகைகளை கொண்டாடுங்கள். அதை விட அதிகமாக கூத்துப்பட்டறை கலைஞர்களை கொண்டாடுங்கள். 3 பூ அழகான பூ சொல்லுனா எல்லா குழந்தையும் ரோஜா பூ, தாமரை பூ, மல்லிகை பூங்குது. அழகான பூ எதுன்னு ஏன்ட்ட கேட்டீங்கன்னா 3 பூ அழகான பூ எது அப்படின்னா பருத்தி பூ, வாழைப்பூ, எருக்கம்பூ. அதில் எதுவுமே பார்க்கறதுக்கு அழகா இருக்காது. ஆனால் வாழைப்பூ உணவாக பயன்படும், எருக்கம்பூ மருந்தாக பயன்படும், பருத்திப்பூ உடையாக பயன்படும். பார்ப்பதற்கு அழகாக இருக்கதை கொண்டாடாதீர்கள், பயன்படுவதை கொண்டாடுங்கள். இன்றைக்கு மேடைகளில் ஆழமான விஷயங்களை சொன்னால் கேட்க மாட்டார்கள். ஆகவே நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா இப்போ நிறைய வஉசி எப்படி அந்த மெய்கண்டார் சரித்திரத்தை மொழிபெயர்த்தார் அப்படிலாம் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டான். அதனால் நாம் தான் நம்மளை திருத்திக்கணும். அவன் திருந்துவான்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால் நம்மை நாம் திருத்திக் கொள்வோம். we can stoop to their level, nothing wrong in it. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம அவங்க லெவலுக்கு போய் அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்துடலாம்ல. நாங்கள் ரொம்ப உயரத்தில் நின்றுக்கிட்டு தொல்காப்பியம் சொல்லிக்கிட்டு இருந்தால் ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் கீழே இறங்கி பஸ்ஸில் என்ன நடந்ததுன்னு ஆரம்பித்து மத்தியில் தொல்காப்பியத்தை சொருகிட்டேன்னு வைங்க. புரியுதுங்களா? எங்கள் ஊரில் மோதகம்னு ஒரு பலகாரம் செய்வாங்க. மோதகம் கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே கடலை பருப்பு இனிப்புலாம் வச்சுருப்பாங்க, தேங்காயெல்லாம் வச்சு செய்வாங்க. வெளியில் அது தெரியாது. வெளியில் ஒரு போட்டு மாதிரி வெள்ளையாக மாவு தான், அரிசி மாவு தான் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த கடலைப்பருப்பு, இனிப்பு, மண்டவெல்லம், தேங்காயெல்லாம் இருக்கும். பிச்சா தான் தெரியும். அதனால் நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு அமைக்கிறணும். நீங்கள் நேரடியாக போட்டுக்கிட்டு தொல்காப்பியம்னு ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, எந்திரிச்சிருவோம். ஆரம்பிச்சிட்டான் பார்த்தியா, படித்ததெல்லாம் சொல்லுவாயா, அவனுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதை பூரா சொல்லுவான். இதுக்காக நம்ம பிறந்திருக்கோம்? எப்படி அதுதான் நன்றின்பால் உய்ப்பது அறிவுன்னு தலைப்பு சொன்னீங்க பார்த்தீங்களா? முதல்ல அறிவுனா என்னன்னு சொல்லணும், அப்புறம் நல்லதுன்னா என்னன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் தான் நன்றின்பால் உய்ப்பது அறிவுன்னு சொல்லணும். ஆழமாக பேசினார் சங்கரலிங்கனார். தங்கச்சி ரொம்ப அழகாக பேசினாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு மேஜிக் ஷோ நடந்ததுமா, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த தம்பி ஒரு அநியாயமாக ஒருத்தரோட கர்ச்சீஃபை வெட்டிட்டார். அந்த ஆள் நீ எங்கே போய் அந்த கர்ச்சீஃப் அவர் கொண்டாட்டிட்டு எவ்வளோ சண்டை போட வேண்டியிருக்கோ. அவன் கேட்டானா நீ எதுக்கியா கர்ச்சீஃபை எடுத்து கொடுத்த 12 ரூபா கர்ச்சீஃபை? அதுதான் வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருவாங்க. நீ லூஸாயா? யார புருஷன் லூஸா கிறுக்கனா? நீ
மேடையில் 1000 பேர் 1000 கேட்பாயா, தங்கச்சங்கிலியை கேட்பான், கொடுத்துருவியா? கடைசி கட்சிப்பை ஓட்டையாக்கி போட்டான்ல, வெட்டிட்டான்ல. அவன் கட்சிப்பை சேஃபாக வச்சுக்கிட்டு ஓன் கட்சிப்பை கெடுத்துட்டான்ல. அவன் நியாயஸ்தனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அவன் கட்சிப்பை வெட்டி காட்டியிருக்கணும். அவன் கட்சிப்பை சேஃபாக வச்சுக்கிட்டான், ஓன் கட்சிப்பை வெட்டி விட்டான்ல. அந்த மேஜிக் ஷோவில் நான் ரொம்ப ரசித்தது கூட இல்லை, விரும்பியது. இந்த ட்ரிங்க்ஸ் போடுறதுக்காக ஒன்று காமிச்சார். இந்த டம்ளரில் கொஞ்சம் ட்ரிங்க்ஸு, இந்த டம்ளரில் கொஞ்சம் வாட்டர். இது என்னோடய விஷஃபுல் திங்கிங். இந்த வாட்டரை அந்த ட்ரிங்க்ஸில் கலக்கிறாரு, காஃபி ஆற்றுற மாதிரி ஆற்றுறாரு, ஆற்றிட்டு 2ஆக பிரிக்கிறாரு. அப்படி தானே நம்ம இல்லை, அப்படி தானே குடிக்கிறவங்க குடிக்கிறாங்க. அப்படி தானே நம்ம குடிக்கிறோம்னா அங்கேருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சு, கரெக்டு சார், கரெக்ட் சார், பேச்சு முடிச்சோன்னா போவோமா அப்படின்ட்டாருன்னா சிக்கலாயிரும். நான் ட்ரெயினுக்கு போகணும். அதில் என்ன ஆச்சுனாமா, இதில் தண்ணீர், இதில் ட்ரிங்க்ஸு கலந்துட்டாரு. அப்போ இதுலேயும் டைல்யூட்டட் ட்ரிங்க்கு, இதுலேயும் டைல்யூட்டட் ட்ரிங்க் தானே இருக்கணும். அப்படி தானே இருக்கணும். அப்படி தான் இருந்தது. ஆனால் அவர் மேஜிக்கை முடிக்கிற போது பார்த்தா குடிக்கிறாரு, ஆனால் பூரா வாட்டராக இருக்குது. அதை மிக்ஸ் பண்ணிட்டா, இப்போ எனக்கு என்ன ஆசை, என்னோட விஷஃபுல் திங்கிங், என்னோட ஆசை, டாஸ்மாக் கடையில் பூரா இப்படி நடந்துட்டா நல்லது. தண்ணியை கலந்து ஆற்றின உடனே எல்லாம் தண்ணியாக மாறிடணும். அதையும் குடிக்காரர் சொல்கிறார், தண்ணியாக தான் மாறணும் அப்படின்றார். அவர் சொல்கிற தண்ணி வேறு, நான் சொல்கிற தண்ணி வேறு. ரொம்ப அருமையான மேஜிக் ஷோ. அகிலன் அருமையாக செய்தார். ஒரு மூத்தவன் என்கிற காரணத்தினால் எனக்கு முன்னால் மேடையை அலங்கரித்த பெருமக்களை பாராட்டுவது என்பது ஒரு மேடை பண்பாடு. அதுக்காகத்தான் ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொண்டேன். இன்னும் நான் பாட்டில் எடுத்த உடனே தலைப்புக்குள்ளே போயிட்டேன்னு வைங்களேன், அது முறை அல்ல. ஏன்னா எல்லாரையும் விட நான் மூத்தவன். நான் ஒருவேளை சகலிங்க ஐயா என்னை விட மூத்தவராக இருக்கலாம். அவர் என்ன வயதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு 77 வயசு ஆகிடுது. ரன்னிங் 77. நம்ம இந்திய நாட்டில் ரன்னிங் சொல்ல மாட்டான், 77 நடக்குதும்மா. பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன வயசுன்னு கேளுங்க, 77 நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 78க்கு போகிறதுக்கு இவனுக்கு விருப்பம் இல்லை. வயசாகிறது விருப்பம் இல்லை, வயசாயிருச்சேங்கிற வருத்தம். அதனால் 77 நடக்குதும்மா. இங்கிலீஷ்காரன் அதை பற்றி ஏஜிங்கை பற்றியே அவன் கவலைப்படுறதே கிடையாது, மேலை நாட்டுக்காரன். இன்ஃபேக்ட் ஏஜிங் இஸ் எ பிளெஸ்ஸிங். நீங்கள் ஒரு விதை ஊன்றீங்கன்னா அந்த விதையாகவே உள்ளேயே இருந்துருச்சுன்னு வைங்க, என்ன பிரயோஜனம்? அது அப்படி மேலே எழுந்து 2 இலையோட 2 இலையோட நின்றுருச்சுன்னா என்ன அர்த்தம்? முதல்ல 2 இலை தானே வரும், அப்படி தானேம்மா? அப்படியே 10 வருஷத்துக்கு நின்றுதுன்னா அது செடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இலை அப்படி, அப்புறம் பூவு, காய், கனி, ஒரு பீரியடில் அந்த செடி வாடி போயிடும். அதானே இயற்கை, அதானே சார் இயற்கை. நான் ஊனுன விதையாவே உள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருப்பேன், இல்லை வெளியே கிளந்து வந்த உடனே அந்த 2 இலையோடையே இருப்பேன் அப்படிங்கிறது எப்படி? இட் இஸ் அன்நேச்சுரல். 77 அவன் 77 ரன்னிங். அப்படின்னா ஹீ இஸ் ரெடி ஃபார் 78, ஹீ இஸ் ரெடி ஃபார் 79, 80, 81, எதுக்கு வேணாலும் அவன் தயார். நீ ஆஸ்திரேலியா போனீங்கன்னா, சுவிட்சர்லாந்து போனீங்கன்னா 92 வயதாம்மா அப்படி லாவகமாக கார் ஓட்டிக்கிட்டு போகுதுங்க. 92 வயது அம்மா அப்படி லாவகமாக கார் ஓட்டிக்கிட்டு போகுது. நம்ம நடைபாதை வாசிகள் நடந்து போகிறவங்க யாராவது ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயங்கி நின்னோம்னா அவங்க காரை நிறுத்திட்டு நீங்கள் போங்கங்கிறாங்க. நம்ம ரோடை கிராஸ் பண்ண பிறகு அவங்க காரில் போகிறாங்க. நம்ம ஊரில் சென்னையில் சாவுக்குறாக்கி வீட்டில் சொல்லின்னு வந்துட்டியா, ஏண்டா தாவு வாங்குறா, அது என்ன அர்த்தம்னு? இது தாவு வாங்குறேன்னா என்ன அர்த்தம்? எந்த தமிழ்லையும் எனக்கு விளங்கலை. தாவு வாங்குறேன்,
வீட்டில் சொல்லின்னு வந்தனியா, அங்கே அப்படி இல்லை போங்க. இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்து போயிருந்தேன். நல்லா இப்படி தான் ஒரு தமிழ் மன்றத்தில் கூப்பிட்டுருந்தாங்க. நான் பேசுகிற முன்னாடி ஒரு 2-3 இங்கிலீஷ்காரங்க உட்காந்துருந்தேன். அவங்களுக்கு நான் பேசுன தமிழ் புரியுதா புரியலையான்னு சபையில் இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்களா, அதனால் அவங்க இன்வேரியபிளாக இவன் நல்லா பேசுகிறான் போல் இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க, நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கான் போல் இருக்கு அப்படின்ட்டு நான் மேடையை விட்டு இறங்கினோன்னா அந்த ஆள் வந்து கேட்டான், ப்ரொஃபஸர் ஆர் யூ மேரீட் அப்படின்னா. 77 வயசில் கேள்வி கேட்குறேன். 77 வயசு வரைக்குமா கல்யாணம் ஆகாமல் இருக்கிறான்ல, கொடுத்து வச்சவங்க. இருக்கிறான்ல சார், அப்படி லக்கி ஃபெலோஸ் 77 வயசு வரைக்கும் இருக்கிறான். ஒரு பையனுக்கு, ஒரு 25 வயசு பையனுக்கு கல்யாணம் ஆசையே இல்லை. அவன் அந்த வீட்டுக்கு ஒத்த பையன். அவங்க அப்பா கெஞ்சுறாரு, டே நான் ஒரு பேரப்பிள்ளையை பார்க்க வேணாமா. அவங்க அம்மா கெஞ்சுறாங்க, நான் ஒரு பேரம்பேத்தியை என் மடியில் வச்சு கொஞ்ச வேண்டாமா. இவங்க கொஞ்சுறதுக்காக அவன் குழம்பணுமா, கொஞ்சம் வேண்டாம். நான் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆசை கிடையாது, என்னை விட்டுருங்கோ. ரூமில் போய் டப்புன்னு கதவை சாத்திட்டு உட்காந்துக்கிட்டான். அப்போ அப்பாவோட ஃப்ரெண்டு வந்தார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்தார். வந்தோடனே அவர் பேர் பரமசிவம், நீயாவது சொல்கிறா, கல்யாணம் வேணாங்கிறான்டா, எங்களுக்கு ஒரு பேரப்பிள்ளையை கொஞ்சணும்னு ஆசை இருக்காதாடா, என்னடா அநியாயம் பண்ணுறான், நீயாவது போய் கன்வின்ஸ் பண்ணுறான்னா அவர் போனார். சதீஷ் இப்போ நீங்கள் சொன்னது தான், 15-16 வயசு பயலுலாம் பொம்பளை பிள்ளைகள்லாம் கதவை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு ரூமுக்குள்ளே. ப்ரைவசி, அதுக்கு பேர் என்ன, ப்ரைவசி. எனக்கு ஞாபகம் தெரிஞ்சால் எங்கள் வீட்டில் 6 பிள்ளைகளும் எங்கள் அம்மா பழைய சேலையை விரித்து ராத்திரி ஒரே சேலையில் கிடந்து உருண்டு மருண்டு 2 தலையின தான் இருந்தது. எங்கள் அண்ணன் அதை வச்சுக்கிடுவான். அவன் ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு மெதுவாக உருவிடுவேனா. அவன் 2 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா தலையணை இல்லைன்னு சப்புன்னு அடிச்சுட்டு பிடிங்கிடுவான். ரூமை பூட்டிகிட்டு உட்காந்துருக்கான், ப்ரைவசி. அப்பா அம்மா போகணும்னா கூட சன் மே ஐ கமின் அப்படின்னு கேட்டுட்டு தான் உள்ளே போகணும். இது குடும்பம். அவர் பெத்த பிள்ளைகிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவர் ரூமுக்குள்ளே போகணுமா. இதுக்கு பேர் நாகரிக வாழ்க்கையாம், நாசமாக போகிற வாழ்க்கை. அப்பனுக்கு ஆத்தாளுக்கு இல்லாத உரிமை வேற எவனுக்கு யாருக்கு? என் மகளை நான் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பேங்கிறது என்ன தப்பு? குடும்பம்னா அப்படி தானே. இவர் போய் சதீஷ் மே ஐ கம்மின், பரமசிவம் அங்கிள் வந்திருக்கேன்டா அப்படின்னு டக்குன்னு கதவை தந்தான். வாங்க அங்கிள், வணக்கம் அங்கிள், உட்காருங்க அங்கிள் என்ற. டே, உங்கள் அப்பா உன்னைய கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறார், நீ என்னடா வேணான்னு சொல்கிற, பாவண்டா வயசான பிறகு அவங்க ஆசையை நிறைவேற்றி வைடா அப்படின்னாரு. அவன் சொன்னான், இல்லை அங்கிள், எனக்கு கல்யாணம் ஆசை இல்லை. சரி, அப்போ நீ என்ன தாண்டா ஆகணும்னு ஆசைப்படுற? நான் சாமியாராக போகிறேன் அங்கிள், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், டோன்ட் கம்பல் மீ, என்னை விட்டுருங்க, நான் சாமியாராக போகிறேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, கேட்கல. வெளியே வந்தோடனே அந்த பையனோட அப்பாட்டா, டேய் ராதா, அவன் பேர் ராதாகிருஷ்ணன், ஃப்ரெண்ட்ஸு ராதாகிருஷ்ணனும் பரமசிவம், ராதா உன் பையனுக்கு கல்யாணத்தில் ஆசை இல்லை, அவன் சாமியாராக போகணும்னு ஆசைப்படுறான். நான் என்ன கணக்கு பண்ணுறேன்னா, உன் பையனுக்கு ஒரு பொண்ணோட வாழ்கிறதுல விருப்பம் இல்லைன்னு தெரியுது. இப்போ ஃபாதர் வாஸ் கன்வின்ஸ்ட். அப்பாவுக்கு ஓகே, அப்போ சரி. சாமியார்னா எப்படி ஆயிடுச்சு, சாமியாரை தான் கொண்டாடுறோம். இப்போ தலைப்புக்கு வந்துட்டோமா, தப்பாயிட்டு. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, எல்லாரும் கொண்டாடுவோம்னு தலைப்பு கொடுத்துருந்தா இந்த பையன் அந்த கொண்டாட்டத்துக்கே வர மாட்டேங்கிறானே. இப்போ வந்துட்டோம் பாருங்க, நம்மளை விளங்காமல் அடிக்கிற சாமியாரை கொண்டாடுறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்மை விளங்க வைக்கிற அறிவு ஜீவிகளை நாம் கொண்டாடுவதில்லை. நான் சாமியாராப்பா போகிறேன்னா இது மாதிரி ஆர் யூ மேரீட் அப்படின்னாரு. யார்? ஒரு இங்கிலீஷ்காரரு. எஸ். ஹவு லாங் அப்படின்னு கேட்டு, ஹவு லாங் அப்படின்னு கேட்டோன்னே, அபவுட் 50 years.
50 long years? Raman, yes sir, I am married for 15 years, 50 years. மறுபடியும் excited, 50 long years with the same wife. அவனுக்கு தாங்க முடியல. 50 வருஷமா ஒரே பஞ்சாதியோடையா? எப்படிடா மாப்பிள்ளன்னு சொல்ல அவனுக்கு தெரியாது. எப்படிடா? இப்போ ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. ஆங்கிலேயன் அல்லது மேலை நாட்டுக்காரன் குடும்பத்தை இன்ஸ்டிடியூஷனாக நினைக்கிறான். ஆங்கிலேயன் மேலை நாட்டுக்காரன் குடும்பத்தை இன்ஸ்டிடியூஷனாக நினைக்கிறான். ஆனால் தமிழன் குடும்பத்தை இன்ஸ்பிரேஷனாக நினைக்கிறான். அதனால்தான் நாம் குடும்பங்களை கொண்டாடுவோம், உறவுகளை கொண்டாடுவோம், நல்ல நண்பர்களை கொண்டாடுவோம். குடும்பம் ஒரு கோயில் சார். ஏன் குடும்பத்தை கோயில்னு சொன்னான் தெரியுமா? கோயிலுக்குள்ள எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் குடும்பத்திலையும் செய்யணும். கோயிலுக்குள்ள எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் குடும்பத்திலையும் செய்யக்கூடாது. அதான் குடும்பம் ஒரு கோயில். கோயிலில் எச்சி துப்பலாமா? துப்பக்கூடாது. ஆனால் நம்ம வீட்டில் துப்ப மாட்டோம், கோயிலில் துப்புவோம். வளர்ந்த இனம் இல்லையா? 6வது அறிவு இருக்குல்ல. வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க நடுகாலில் துப்புவாங்களாமா யாராவது? துப்போனா வீட்டில். ஆனால் தியேட்டரில் துப்புறான், கோயிலில் துப்புறான், பஸ் ஸ்டாண்டில் துப்புறான். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வந்த எச்சியை தொண்டைக்குழியிலே வச்சுக்கிட்டு பாலம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினவுன்னு துப்புறான். என்னன்னு கேட்டேன். திஸ் இஸ் இம்போர்ட்டட் எச்சிலுங்கிறான். இந்த எச்சில் இறக்குமதி செய்யப்பட்டதுங்கிறான். ஏன் அங்கே துப்பலை? உடனே ஃபைன் பண்ணிடுவான் சிங்கப்பூரில். இங்கே போலீஸ்காரரே அவர் வந்து துப்பிட்டு தான் வர்றாரு. நான் ஒரு ஊரில் பட்டிமன்றம் பேசிட்டு காரில் வந்துட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவ் பிடிக்கிறதுக்காக சார்ஜன்ஸ்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க. ராத்திரி 2 மணி, 2:30 மணி இருக்கும். ரெட் லைட் அடித்தார். என் டிரைவர் நிறுத்திட்டான். எனக்கு 25 வருஷமாக ஒரு டிரைவர் தான் வர்றான், அவன் தான் நிறுத்திட்டான். எப்போவுமே போலீஸ்காரங்க நிறுத்தாங்கன்னா ஷட்டரை இறக்கி விட்டுட்டோ லைட்டு போட்டுறணும். அப்படின்னா நான் வந்து தீவிரவாதி இல்லைன்னு ப்ரூவ் ஆகிடும். ஷட்டரை இறக்கி லைட்டை போட்டால் உள்ள தீவிரவாதி இல்லைன்னு அர்த்தமா? என்ன சார் யோசிங்க சார். தீவிரவாதி தான் முதல்ல அப்படி செய்வான். ஆனால் என் டிரைவர் இறங்குடா, அது அந்த ஸ்லாங் பாருங்கள். டிரைவர் இறங்குங்கன்னு சொல்லலாம்ல, டிரைவர் இறங்குங்கன்னு சொல்லலாம்ல, இறங்குடா. எனக்கு அதுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, நம்மளை சொல்லலை, இல்லை என்னையை பார்த்து இறங்குடான்னு சொல்லி இன்னும் இறங்கி தானே ஆகணும். ஐ ஆம் ஏ ப்ரொஃபஸர், ஐ ஹவ் புட் இன் 34 years ஆஃப் சர்வீஸ், ஐ ஹெடட் த டிபார்ட்மெண்ட். நீ எந்த நாயாக இருந்தால் எனக்கு என்ன இறங்குடா? என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. என் டிரைவர் இறங்கிட்டான். ஊதுன்னார். அவன் ஃபூன்னு ஊதுனான். கதவு திறந்துருக்கா, குப்புன்னு குடித்த வாசம் வருது. அகிலன் குடித்த வாசம் குப்புன்னு வருது. எனக்கு நாசமாக போகிறவனே, இந்த பையனை 25 வருஷமாக நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பையன் இவ்வளவு நாளும் குடிச்சிட்டுல வண்டி ஓட்டியிருக்கான் போல் இருக்கு. அடாடாடாடாடா சே. உள்ளே வந்தான், போன்ட்டார். உள்ளே வந்தான். ஃபஸ்ட்டு கியரை போட்ட வண்டியை ஓரமாக நிறுத்திட்டான். குடிச்சிருக்கியாடா? சார் நான் என்னைக்கு சார் குடித்தேன்? டே, அவர் ஊதுன்னு சொல்லல, நீ ஊதையில் வாசம் வந்ததுடா, அது அவர் வாயிலிருந்து வந்தது சார். இப்போ ட்ரங்க் அண்ட் டிரைவை பிடிக்கிறதுக்கு நிற்கிறவர் புரியுதா நான் என்ன சொல்றேன் புரியுங்களா? யாரை நாம் கொண்டாட வேண்டுமோ அவரே கொண்டாட்டத்திற்கு மாறாக நடந்து கொள்ளுகிறார்.
அது காவல்துறை ஆகட்டும், நீதித்துறை ஆகட்டும், மருத்துவத்துறை ஆகட்டும், கல்வித்துறை ஆகட்டும், எதா இருக்கட்டும். கொண்டாட்டம் என்பது என்ன தெரியுமா? நான் இப்போ நேரடியாக ஒரு 5-6 விஷயங்களை சொல்லிட்டு நிறைவு பண்ணுறேன். 8:30க்கு முடிச்சிருவேன். என்ன 8:30க்கு முடிச்சிருவேன்னா என்கிட்ட சரக்கு இல்லைன்னு அர்த்தம். சரக்குன்னு சொல்லக்கூடாது. இந்த அகிலனால் வந்த வேலை, இன்னைக்கு இந்த மனுஷனால் வந்த வேலை. என்கிட்ட விஷயம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. விஷயம்லாம் இருக்குது. 10:30க்கு ட்ரெயின் பிடிக்கணும். அதுவும் தஞ்சாவூரில் போய் பிடிக்கணும். அது தஞ்சாவூரில் போய் பிடிக்கணும், ட்ரெயின் பிடிக்கணும்னு ஒரு ஞாபகம் வருது. யாரை எப்படி வாழ்க்கையை கொண்டாடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங், மதுரையில் ட்ரெயின் பிடிக்கணும். காலையில் 5:45க்கு ட்ரெயின். நான் வீட்டிலேருந்து கிளம்புற போது, அப்போ நான் மதுரையில் இருந்தேன். என் மனைவி சொன்னாங்க, ஏதாவது நான் உங்களுக்கு காலை சிற்றுண்டி செய்து தரவான்னாங்க. இல்லைம்மா, நீ சிரமப்பட வேண்டாமா, அவ்வளவு அன்டைமாக எழுந்திரிச்சு நீ கஷ்டப்பட வேண்டாமா. திரும்ப திரும்ப சொன்னேன், நீ சிரமப்பட வேண்டாமா, நீ கஷ்டப்பட வேண்டாமா. ஆனால் உள்ள அர்த்தம் வந்து நான் சிரமப்படக்கூடாதுமா, நான் கஷ்டப்படக்கூடாதுமா அப்படிங்கிறது உள்ள அர்த்தம். அது அவளுக்கு விளங்கலைன்னு வைங்களேன். விடுங்க, விளங்காத வரைக்கும் நல்லது. அதனால தான் 50 long years. புரியுதா? 50 long years with the same wife. ஒரு மசாலா வடை போட்டுக்கிட்டு இருக்கிற கடையில் சார், இங்கே பாருங்கள் லைஃப்பை எப்படி எடுத்துக்கணும் பாருங்கள். ஒரு சின்ன பையன், 10 வயசு 12 வயசு பையன், கிழிஞ்ச ட்ரௌசர், பஞ்சடைஞ்ச கண்ணு, எண்ணெய் காணாத தலை, ஒட்டிய வயிறு. அந்த குழந்தை சாப்பிட்டு கூட, நல்லா சாப்பிட்டு கூட ரொம்ப நாள் ஆகிருக்கும். அப்படி ஒரு ஏழ்மைப்பட்ட ஒரு பையன் நிற்கிறான். அவன் தான் மசால் வடையை கட்டி பேப்பரில் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். எனக்கு ஒரு அரை மணி நேரம் கூட டைம் இல்லை. நான் ஏறி இறங்கி பிளாட்ஃபார்மில் என்னோடய கோச்சை தேடி ஓடணும். அதனால் நான் போய் அவன்கிட்ட, தம்பி ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, ஒரு 3 மசால் வடை கட்டு. நல்லா கவனிங்க, ட்ரெயினை பிடிக்கணும் 3 மசால் வடை கட்டுன்னு. ட்ரெயினை பிடிக்கணும் 3 மசால் வடையை கட்டுனோன்னா அந்த பையன் என்னை மேலேயும் கீழையும் பார்த்துட்டு சிரித்தான் சார், அந்த ஏழை பையன். நான் சொன்னேன், ஏன்டா என்னையை பார்த்தா சிரிப்பாவாக இருக்குது, ஏன்டா சிரிக்கிறேன்னு. இல்லை சார், பொதுவாக மசால் வடையை வச்சு எலியைத்தான் பிடிப்பாங்க, நீங்கள் ரயிலையே பிடிக்கிறீங்களே. இங்கே பாருங்களேன், வாழ்க்கை அவன் கொண்டாடுறான் சார். ஒரு ஏழை பையன் சார், ஒரு ஏழை பையன், பஞ்சடைஞ்ச கண்ணு, எண்ணெய் இல்லாத தலை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு ஏழை ஜீவன் இந்த வாழ்க்கையை ரசிக்க போய் தான் அவனிடத்திலே இருந்து இப்படி ஒரு நகைச்சுவை துணுக்கு வருகிறது என்றால், உங்களுக்கும் எனக்கும் என்ன குறைச்சல்? நமக்கு சாப்பாட்டுக்கு குறைச்சலா, உடைக்கு குறைச்சலா, வீட்டுக்கு குறைச்சலா, சம்பளத்துக்கு குறைச்சலா, பென்ஷனுக்கு குறைச்சலா? எல்லாம் காலையில் எந்திரிச்சுந்தா பரிமளா காலையில் 5 அட விளங்காம போகிறவனே உற்சாகமாக எந்திரிச்சு உட்காரண்டா. வந்து டார்லிங், பரிமளா டார்லிங் அப்படி கூப்பிடேன்டா. கூப்பிட ஓன் முண்டாட்டி தானே. பரிமளா 2 தடவை கூப்பிட்டு ரெஸ்பான்ஸ் வரலன்னா அடுத்த வாக்கியது, ஏன் நாசமாக போகிறவள, ஏர்லி மார்னிங் 5:30 ஒரு காப்பி கொண்டா நாயே. உன்னை அந்த அம்மா காப்பி போட்டு தட்டில், ஈயத்தட்டில் ஊற்றி கொண்டு வருது. கொண்டாந்து டேபிளில் வச்சுட்டு, நக்குடா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா கட்டின புருஷனுக்கு தட்டில் கொண்டாந்து காப்பி வைப்ப. என்னை நீ என்ன சொல்லி கூப்பிட்ட? நான் ஏன்னு தானே கூப்பிட்ட? ஆமாம், எனக்கு தாலி கட்டின புருஷனுக்கு கட்டின பொண்டாட்டிய நான் ஏன்னு கூப்பிடக்கூட உரிமை இல்லையா? எவன்டா கொடுத்தான் உனக்கு அந்த உரிமையை? எவன் கொடுத்தான்? உன்கிட்ட தாலி வாங்கிட்டா நீ நான் ஏன்னு கூப்பிடுவியா? சரிடா, உன் லாஜிக் படியே வருவோம். நான் நாய்க்கு தாலி கட்டினது எதா இருக்கும்? இப்போ நீ ஒரு நாயார், தட்டில் குடிடா சார். காலங்க அந்த பய சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பய ரசிக்கிறான் சார். வாழ்க்கையை ரசிங்க சார், கொண்டாடுங்க சார். இந்த வாழ்க்கை கிடைக்காது சார். மகாகவி பாரதிக்கு அடுத்த வேளை சோத்துக்கு வழி கிடையாது. பிரிட்டிஷ்காரன் கைது பண்ற அச்சம் இருந்தது. அவன் சொல்றான் சார், இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை திண்ணமுறை வளர்த்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். வாழ்க்கையை கொண்டாடி இருக்கான் சார் மகாகவி பாரதி. அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப எனக்கு இருக்கிற பென்ஷன் இருக்கா? இந்த மாதிரி வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி,
இல்ல பாதி வேட்டி பாதி சட்டை வெக்கத்தோடு சொல்றேன், மேடையில் போட்டது. எதுவும் நான் காசு கொடுத்து வாங்கினது கிடையாது. இதுல என்ன சார் வெக்க இருக்கு? பெருமை சார். என்னை அத்தனை மேடையில் கூப்பிட்டு எனக்கு வேட்டி சட்டை கொடுத்துருக்காங்கன்னா பெருமை சார். இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? பாரதிக்கு எந்த வசதி இல்லை சார். நான் பாரதியை கூட கொண்டாட மாட்டேன், செல்லம்மா பாரதியை தான் கொண்டாடுவேன். ஏன் தெரியுமா? ஒரு புண்ணியவதி சார் அந்த பொம்பளை. செல்லம்மா பாரதி ஒரு புண்ணியவதி. இவனும் சம்பாதிக்க மாட்டான், அரிசி வாங்கி கொடுக்க மாட்டான், பருப்பு வாங்கி கொடுக்க மாட்டான். அந்த அம்மா பக்கத்து வீட்டில் போய் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கணுமேனு அரிசி பருப்பை இரவல் வாங்கி கொண்டாந்து வச்சிருந்தா அதையும் இவர் அந்த அம்மா அடுக்கலையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் இவர் வாசலில் உட்காந்து காக்காய்க்கும் குருவிக்கும் தூவிட்டு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை, நோக்க நோக்க கொண்டாட்டம். என் வீட்டு பொம்பளையா இருந்தால் என்ன செய்வா? பெடரில் அடிச்சிருவா. நான் பாரதியார், என் பொண்டாட்டி செல்லம்மான்னு ஒரு கற்பனை பண்ணுங்க, சப்புன்னு பெடரில் அடிச்சிருவான். ஒன்று அவள் அடிப்பா, இல்லையா மவனை விட்டு அடிக்க சொல்லுவா. ஏயா நீயும் சம்பாதிக்க மாட்டேங்கிற, நான் வெக்கத்தை விட்டு பக்கத்து வீட்டில் போய் இரவல் வாங்கி கொண்டாந்து வச்சா காக்காய்க்கும் குருவிக்கும் போட்டுட்டு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க கொண்டாட்டம். செத்து போவோம் அவனே. யார புருஷனும் அவனேம்பா. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களா? நான் பாரதியை கொண்டாட மாட்டேன், பாரதி மனைவி செல்லம்மாவைத்தான் கொண்டாடுவேன். அவ தான் கொண்டாடப்பட வேண்டிய ஜீவன் சார். இவனோடு நான் இன்னொன்று சொல்லிட்டா, செல்லம்மா ரப்சர் பண்ணியிருந்தா பாரதி என்கிற கவிஞன் கிடையாது சார். செல்லம்மா ரப்சர் பண்ணியிருந்தான்னு வைங்க, சாரதா தேவி ரப்சர் பண்ணியிருந்தா ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிடையாதுங்க. எழுதி வச்சுக்கோங்க. கஸ்தூரிபாய் ரப்சர் பண்ணியிருந்தா காந்தி மகாத்மா கிடையாதுங்க. அதனால தான் நான் சொல்றேன், பெண்களை கொண்டாடுங்கள், எல்லாரும் கொண்டாடுவோம். பெண்மை வாழ்கென்று, பெண்மை வாழ்கென்று. எதுக்குன்னா மாவட்ட ஆட்சியர் பெண்ணா உட்கார்ந்து இருக்கிறதுனால சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் பரந்துபட்ட சிந்தனையில் சொல்லுகிறேன். அவதான் அச்சாணி, அவதான் ஆணிவேர். பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோம் பாரு. ஆகவே வாழ்க்கையை கொண்டாடுவோம், உறவுகளை கொண்டாடுவோம், மனைவியை கொண்டாடுவோம், தப்பு ஒன்றும் கிடையாது. குழந்தைகளை கொண்டாடுவோம். உங்களுக்கு ஒரு இலக்கியத்திலேருந்து ஒன்று சொல்லட்டா? யாரும் எந்திரிச்சிடாதீங்க. என்ன நான் ஆரம்பிச்சுட்டானா சார்? பாண்டியன் அறிவுடை நம்பி புறநானூற்றில் ஒரு பாட்டு எழுதுறான். அவன் மண்ணை, அவன் குழந்தைய ரசிக்கிறான். எப்படி ரசிக்கிறான்னா, பெரிய செல்வந்தன் தினமும் 10-50 பேரோட உட்கார்ந்து தான் சாப்பிடுவான். பெரிய செல்வந்தன் 10-50 பேரோட தான் உட்கார்ந்து சாப்பிடுவான். ஆனால் அவன் வீட்டில் மட்டும் குறுகுறு நடந்து, சிறுகை நீட்டி, இட்டும் தொட்டும் கவ்வியும் துளந்தும், நெய்யுடை அடிசில் மெய்பட விதிர்த்தும், மயக்குறு மக்களை இல்லார் தமக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே. தமிழில் தான். நீங்கள் ஒன்றே எப்படி யோசி, இவ்வளவு நேரம் தமிழில் பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு ஏதோ லாங்குவேஜில் பேசுகிறானே. சங்க இலக்கிய தமிழ் இது. எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அவன் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை சின்ன சின்ன அடி எடுத்து வச்சு நடந்து வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் கையை விட்டு அலம்பி உழம்பி நம்ம முகத்தில் தடவி என் வாயில் ஊட்டி, அப்படி குழந்தை இல்லைன்னா நீ எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் குழந்தை இல்லாத உன்னுடைய வாழ்க்கை பயனற்ற வாழ்க்கை என்று சொன்னவன் ஒரு மன்னன் பாண்டியன் அறிவுடை நம்பி. இங்க பாருங்க, அந்த பாட்டை கவனிங்க. நெய்யுடை அடிசில் மெய்பட விதிர்த்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா வீடு சாப்பாடு. என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? நெய்ச்சோறு. நெய்யுடை அடிசில், நெய் முழங்கை நெய்வார மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன் பாடினால அந்த ஆண்டாள்.
மூட நெய் பெய்துன்னா பாருங்க, மூட நெய் பெய்துன்னா சோறு எங்க இருக்குன்னு தெரியப்படாது, ஃபுல்லா என்ன இருக்கணும், நெய் இருக்கணும். மூட நெய் பெய்து, மூட நெய்னா முட்டாள்தனமான நெய்ன்னு அர்த்தம் இல்ல. சில பேர் ஃபூலிஷ் கீ மூடுற மாதிரி. அப்ப பாண்டியன் அறிவுடை நம்பி வீட்டில் நெய்ச்சோறு. அப்படியே திருவள்ளுவர்கிட்ட வாங்க, அப்படியே திருவள்ளுவர்கிட்ட வந்தீங்கன்னா அவர் இந்த குழந்தை சோத்துல கையை போட்டு உழப்புறதை எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு தெரியுமா? அமிழ்தினும் ஆற்ற இனிதே, அமுதத்தை விட இனிமையானது. அமிழ்தினும் ஆற்ற இனிதே. எது எது? அமுதத்தை விட இனியது எது? தம் மக்கள், குவாலிபிகேஷன் கவனிச்சுக்கோங்க, தம் மக்கள், நாம் பெத்த பிள்ளையா இருக்கணும், ரொம்ப முக்கியம். அமிழ்தனும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். அங்க அங்க நெய்யுடைய அடிசில், இங்க கூழ். பணக்கார வீட்டில் கூழ் குடிக்க மாட்டான்ல, குடிப்பான், சுகர் கம்ப்ளைண்ட் வந்தா குடிப்பான். ஆனா எல்லாரும் குடிக்க மாட்டாங்கல்ல. ஆனா ஏழை வீட்டில் எல்லாருக்கும் கூழ் தானே. ஏழை வீட்டில், அந்த வீட்டில் 10 பேர் இருந்தா 10 பேருக்கு கூழ் தானே. அப்ப என்ன புரியுது தெரியுமா? பணக்கார வீட்டிலும் குழந்தை கொண்டாட்டத்துக்குரியது, ஏழை வீட்டிலும் குழந்தை கொண்டாட்டத்துக்குரியது. குழந்தைகளை கொண்டாடுவோம், உறவுகளை கொண்டாடுவோம், நண்பர்களை கொண்டாடுவோம். நண்பர்களே, பெரியோர்களே, கொட்டம் அடிப்பதும் கூத்தடிப்பதும் கொண்டாட்டம் ஆகாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில கொட்டம் அடிக்கிறது, கூத்தடிக்கிறது, வேகமா பைக்கில் போறது, பர்த்டேனா தண்ணி அடிச்சுட்டு பைக்கில், அது என்னமா அதுக்கு பேர் ரெவ்விங். ரெவ்விங்னா சைலன்சரை பிடுங்கி விட்டுட்டு முன் சக்கரத்தை தூக்குவான். அது என்னன்னா, ஐ ஆம் செலிப்ரேட்டிங் மை பர்த்டேம்மா. அதுக்கு பேர் என்னவா? அவர் பிறந்த நாளை கொண்டாட, அவன் பிறந்ததே தப்பு, அதில் என்ன கொண்டாட்டம்? பிறந்த நாளை கொண்டாடுறேம்மா. எங்கள் ஊர் தென்காசி பக்கத்தில் குற்றாலத்தில் அருவி, 5 அருவியில் நான் குளிக்க போயிருக்கிறேன். பையங்க ஒரு 10 பொம்பளை பிள்ளைங்க, அவங்க ஏதோ ஒரு கொண்டாட்ட மனநிலையில் வந்திருக்கிறாங்க. வந்து குதிச்சானுங்க, தப்பு தப்புன்னு குதிச்சானுங்க, ஆடுனாங்க, பாடினாங்க, செல்ஃபி, அந்த எல்லாரும் வருஷம் செல்ஃபி எடுத்தானுங்க. அப்புறம் அந்த அங்கே நின்று 4 குரங்க ஃபோட்டோ எடுத்தானுங்க. அந்த குரங்குக்கு அப்படி சந்தோஷம், பரவாயில்ல நம்மளையும் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஈ அப்படிங்குது. ஈ அப்படின்னு அது ஒரு பொண்ணு சொல்லுது, உன்னை மாதிரியே சிரிக்குதுடா, எடுறா சீக்கிரம் எடுறா, கொண்டாடுறான். செல்ஃபி எடுத்தான், ஆடுனான், பாடுனான், கேலி பண்ணா, மாப்பிள்ளனா, மச்சானா, ஃபங்க்ஷன்னா. நான் நடந்து போயிட்டு இருக்கேன், என் மேலே 2 பேர் வந்து இடித்தான். உன்னை நான் மூத்தவன் இல்லை, எப்பா பார்த்து போகக்கூடாது. எப்போவுமே இந்த 50 வயது தாண்டியாச்சுன்னா இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்லணும்னு ஒரு அயோக்கியத்தனம் வரும். அந்த அயோக்கியத்தனத்தில் நான் சொன்னேன், ஏப்பா பார்த்து போகக்கூடாதான்னு. பார்த்து எங்கே போகணும்? அதாவது அவர் கொண்டாடுறாரா லைஃப்பை. பார்த்து எங்கே போகணும்? ஏவா ஒரு வயசானவன் போகிறேன், பார்த்து இடிக்காமல் போகக்கூடாதாப்பா அப்படின்னா. நீ எதுக்கு பெருசு வந்த என்கிட்ட கேட்குற, அருவிக்கரையில் வச்சு பெருசு நீ எதுக்கு வந்தேன்னு. இங்கே பாரு, நல்ல கவனிக்க, குளிக்க வந்தேன்டா அப்படின்னு. குளிக்கவா? பார்த்து குளியா, குளிப்பாட்டிடுவாங்க. இதுக்கு என்னங்க அர்த்தம் சார்? இளமை கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் சார். இளமை, யூத் இஸ் an opportunity to do something and to become somebody. இளமை என்பது ஏதாவது சாதிப்பதற்கான வரம். யூத் இஸ் an opportunity to do something and to become somebody. அந்த இளமை கொண்டாடப்பட வேண்டியது. இந்த இளமை எப்படி கொண்டாடுறது? இவர்களெல்லாம் கூத்தடிப்பதும் கொட்டமடிப்பதும் கொண்டாட்டம் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருந்தால் உங்கள் பாதத்தை தொட்டு கேட்கிறேன்,
கூத்தடிப்பதும் கொட்டமடிப்பதும் கொண்டாட்டம் ஆகாது. கொண்டாட்டம் என்பது ஹை லெவல் ஆஃப் செலிப்ரேஷன். அதுக்கு ஒரு சரியின் மைண்ட் செட் வேணும், அதுக்கு ஒரு நல்ல மனநிலை வேணும், ஆட்டிடியூட் வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும், ஒரு நல்ல சமயோஜித புத்தி வேணும், நல்ல நகைச்சுவை உணர்வு வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் கொண்டாட முடியும். இன்னும் கூட ஒன்று சொல்றேன், ஒரு விஷயத்தை ரசிப்பதற்கு ஒருத்தர் போதும், ஒரு விஷயத்தை ரசிப்பதற்கு ஒருத்தர் போதும், ஆனால் கொண்டாடுவதற்கு குறைந்தது 2 பேர் வேண்டும். சைக்காலஜி நான் சொல்றேன். இப்போ இது புத்தக திருவிழா தானே, ஒரு புத்தகத்தை நான் வாசித்து ரசிப்பதற்கு நான் மட்டும் போதும், ஆனால் அந்த புத்தகத்தை வெளியிட்டு கொண்டாட வேண்டும் என்றால் 10 பேராவது வேணும். அப்ப ரசிப்பதற்கு ஒருவன் போதும், கொண்டாடுவதற்கு குறைந்தது 2 பேர் வேண்டும், குறைந்தது. தீபாவளியை கொண்டாடணும்னா குடும்பத்தோட கொண்டாடணும். அதனாலதான் சென்னையில் ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் டாய்லெட்டுக்கு பக்கத்தில் படுத்துக்கிட்டு போகிறான் சார். சிவகாசிக்கு பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு எதுக்கு போகிறான்? அவன் இருக்கிற மேன்ஷன்லேயே கம்பி மத்தாப்பை பிடிச்சிக்கிட்டு அவன் மட்டும் நிற்கக்கூடாதா? அது கொண்டாட்டம் ஆகாது. நான் சொல்ல புரியுங்களா? அவன் 5 லட்சம் சம்பாதிக்கிறவனா இருந்தாலும் அது எப்படி பிடிச்சி எங்கே போய் சேரணும்னு நினைக்கிறான்? தன் பிள்ளைகளோடு, தன் அக்கா தங்கச்சியோடு, அண்ணன் தம்பியோடு, அம்மா அப்பாவோடு, மாமன் மச்சானோடு போய் நின்னா தான் அதுக்கு பேரு கொண்டாட்டம். புத்தக திருவிழானா கொண்டாட்டம். புத்தக வாசிப்பு கொண்டாட்டம் கிடையாது, ரசனை. ரசனை வேறு, கொண்டாட்டம் வேறு. புத்தக திருவிழான்னு ஏன் வச்சாங்க பேரு? கொண்டாடுகிறோம், புத்தகங்களை கொண்டாடுகிறோம். புத்தகங்களை கொண்டாடுகிற இடத்துக்கு பேர் தான் புத்தக திருவிழா. பகத்சிங் 1/2 மணி நேரத்தில் தூக்குன்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு புத்தகம் வாசிக்கிட்டு இருக்கான் சார். 1/2 மணி நேரத்தில் தூக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் வாசிக்கிட்டு இருக்கிறான். நான் செய்வேன் ஏங்க, நான் செய்வேன். இப்போ எனக்கு 1/2 மணி நேரத்தில் தூக்குன்னு எங்கள் ஊரில் தென்காசியில் போலீஸ் சொல்லிட்டாரு. ப்ரொஃபஸர், 1/2 அன் ஹவர். 1/2 மணி நேரம் தானா அப்படின்னா, that itself is a too long a period. 15 நிமிஷத்தில் போடணும், உங்களுக்காக 1/2 மணி நேரம். அப்போது மேடம் கலெக்டர்லேருந்து ஒரு ஃபோன் வருது. என்ன ஃபோனு? 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் திருவாரூர் புத்தக திருவிழாவில் நீங்கள் வந்து பேசணும். எனக்கு 1/2 மணி நேரத்தில் தூக்குன்னு சொன்னது 25ஆம் தேதி. அவங்க பேச கூப்பிடுறது 29ஆம் தேதி. மேடம் 1/2 அன் ஹவர் தான் மேடம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 29ஆம் தேதி கூப்பிட்றீங்களே மேடம். மேடம் உடனே சொல்கிறாங்க, சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும் சார், நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு புத்தகம் அன்பளிப்பாக கொடுக்குறதா இருக்கோம். என்ன புத்தகம் தெரியுமா சார்? ஹவு டு லிவ் லாங்கர், நீண்ட நாட்கள் வாழ்வது எப்படின்னு ஒரு புத்தகம் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் தான் ஒதுக்கியிருக்காங்க, 1/2 அன் ஹவரில் தூக்குன்னு சொல்லியிருக்கான். எனக்கு என்ன புக்கு? ஹவு டு லிவ் லாங்கர். சார் நான் படிக்க மாட்டேன் சார், அதுக்கு ஒரு மனநிலை வேணும். பகத்சிங் புத்தகத்தை கொண்டாடணும். அதனால தான் தூக்கு 1/2 மணி நேரத்தில்னா அவன் படிச்சுக்கிட்டே இருக்கிறான், புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறான். நெல்சன் மண்டேலா 27 வருஷம் ஜெயிலில் இருக்கிறாருங்க. ஜெயிலுக்குள்ளே போகையில் ஜெயிலர் கேட்குறார், ஜெயிலில் உங்களுக்கு ஏதாவது வசதி செஞ்சு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறார். ஏசி போடணுமா? இப்போல்லாம் செய்கிறாங்கல்ல. எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குதுங்க. ஜெயிலில் என்னங்க ஃபஸ்ட்டு கிளாஸு செகண்ட் கிளாஸு? எனக்கு அறிவு இல்லையா? ஜெயிலில் என்னங்க ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸு? அவருக்கு வீட்டில் இருந்து சாப்பாடு, ஷாப்பிங் போகிறதுக்கான வசதி. எனக்கு என்னங்க இது? எனக்கு விளங்க மாட்டேங்குது. நான் பள்ளிக்கூடத்தில் மதுரையில் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் அரசரடி ஜெயிலில் நாங்கள் சைக்கிளில் அந்த பக்கமாக போனோம்னா ரிலீஸ் ஆகி வர்ற அந்த கைதிகள் ரிலீஸ் ஆகி வர்றவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க உறவுக்காரங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. எதில் காத்துக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? துருப்பிடிச்ச சைக்கிள் ரிக்ஷா. நான் சொல்கிறது 1965.
இல்லைன்னா நடந்து கூட்டிட்டு போறதுக்காக நிற்பாங்க. இப்போ நான் அரசரடி ஜெயில் வழியா போனா இப்போ பார்த்தா ஜெயில் வாசல்ல இன்னோவா காரு, அது என்னது, என்ன ரோவர், செவர்லே, ஆடி, பிஎம்டபிள்யூலாம் நிற்கிது. நான் ஒரு டிரைவர்கிட்ட கேட்குறேன், டிரைவர் பிஎம்டபிள்யூ காரை கொண்டாந்து அரசரடி ஜெயில் வாசலில் நிறுத்திருக்கீங்களே, எதுவும் கொண்டாட்டமா அப்படின்னு. எங்கள் முதலாளி ரிலீஸ் ஆகி வர்றாருங்கிறான். எங்கள் முதலாளி ரிலீஸ், இவங்க பாருங்களேன், துருப்பிடிச்ச சைக்கிளில் வந்து ரிலீஸ் ஆகி வர்ற அப்பனை கூட்டிகிட்டு போன ஒரு நிலையை யோசிச்சு பாருங்க. என்ன புரியுதா வாழ்க்கையில் ஒரு விஷயம் புரியுதா? 50-100 வருஷங்களுக்கு முன்னாடி குற்றம் செய்தவன் வயிற்றுப்பாட்டுக்கு வழி இல்லாதவனாக இருந்தான். இன்றைக்கு எல்லா வசதியும் உள்ளவன் குற்றம் செய்கிறான். அதான் பிஎம்டபிள்யூ நிற்குது, ஜெயில் வாசல் ஆடி கார் நிற்குது. நான் 34 வருஷம் முக்கி இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தனே, என்கிட்ட இன்னமும் ஆக்டிவாக ஒரு ஸ்கூட்டர் தான் இருக்கு. அவர்கிட்ட பிஎம்டபிள்யூ, அவர் வாழ்க்கையை கொண்டாடுறார். ஜெயிலில் உங்களுக்கு என்ன வசதி வேணும்னு கேட்டால் நெல்சன் மண்டேலா சொன்னார், எனக்கு வேற எந்த வசதியும் வேணாம், ஒரு 10 புத்தகங்களே எனக்கு கொடுங்க, அதை வாசிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டார் சார். அப்போ அவங்களாம் எப்படி புத்தகங்களை கொண்டாடி இருக்கிறார். நம்ம எல்லாரும் புத்தகங்களை கொண்டாடுவோம். அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் லண்டனில் போய் படிக்க போகிறார். அங்கே தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்குறார். அங்கே உள்ளவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ரூம் போடணும்னு கேட்குறாங்க. இப்போ நானாக இருந்தால் என்ன சொல்லுவேன், எனக்கு சினிமா பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு சினிமா தியேட்டருக்கு பக்கத்தில் போடுங்க. சாப்பிட்றதுல பிரியம் உள்ளவனாக இருந்தால் நல்ல ஹோட்டலுக்கு பக்கத்தில் ரூம் போடுங்க. பெண் பிள்ளைகளை பார்க்குறது ஆசையாக இருந்ததுன்னா ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் பக்கத்தில் போடுங்க. ஆனால் அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு லைப்ரரி பக்கத்தில் எனக்கு ரூம் போடுங்கன்னார். அவர்கள் தான் நமக்கு கொண்டாடப்பட வேண்டிய மனிதர்கள். அவர் இங்க பாருங்களேன், நாம் கொண்டாட வேண்டிய மனிதர்கள் எல்லாம் புத்தகங்களை கொண்டாடி இருக்கிறார்கள். நாம் கொண்டாடுகிற மனிதர்கள் எல்லாம் புத்தகங்களை கொண்டாடி இருக்கிறார். நல்ல இலக்கியங்களை கொண்டாடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாம ஒழுக்கத்தை கொண்டாடுங்கள். திருவள்ளுவர் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஏன் சொன்னார்? யாராவது அந்த எல்லாருக்கும் அந்த திருக்குறள் தெரியும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த திருக்குறளை எல்லாரும் படிச்சிருக்கோம், பள்ளிக்கூட காலத்திலிருந்து படிச்சிருக்கிறோம். யாராவது யோசிச்சிருக்கோமா, ஒழுக்கம் உயிரினும், உயிரை விட அதிகமாக பாதுகாக்கப்பட வேணும்னு, ஏன் உயிரை விட ஒழுக்கம் பாதுகாக்கப்பட வேணும்னு ஏன் சொன்னார்னு யோசிச்சிருக்கோமா? திருவள்ளுவர் கற்பனை பண்ணி பார்க்கிறார், எது போனா மறுபடி கிடைக்காது? ஒழுக்கம் போனாலும் வராது, உயிர் போனாலும் வராது. ஒழுக்கம் போனா வராதுல்லம்மா. இப்போ நான் 55 வருஷம் ஒழுக்கத்தை கட்டி காப்பாற்றிட்டு ஒரு 2 செகண்ட் தப்பு பண்ணிட்டேன்னு வைங்க, 55 வருஷம் கட்டி காப்பாற்றின ஒழுக்கத்துக்கு மரியாதை எல்லாம் போயிடும்ல. நான் 55 வருஷம் ஒழுக்கமாக தானே இருந்தேன், 2 செகண்ட் தானே பிக் பாக்கெட் அடித்தேன். நோ, ஒரு தடவை இழந்துட்டா அவ்வளோதான், ஒழுக்கம் போச்சு. ஒரு தடவை இழந்துட்டா உயிர் போச்சு, 2 திரும்பி வராது. அப்போ ஆன் பார் தானே வைக்கணும். ஒழுக்கம் ஆன் பார் வித் உயிர். அப்ப திருக்குறள் எப்படி எழுதியிருக்கணும்? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரை போல பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படித்தானே, உயிரை போல தானே சொல்லியிருக்கணும். ஏன் உயிரை விட உயிரினும் ஏன் சொன்னார்? யோசிச்சு பார்த்தோமா? ஏன் சொன்னார் தெரியுமா? விஞ்ஞானம் வளர வளர, மருத்துவம் வளர வளர, ஒருவேளை 23ஆம் நூற்றாண்டில் 25ஆம் நூற்றாண்டில் போன உயிரை கூட திருப்பி கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் வந்து விடலாம். எவ்வளவு வளர்ச்சி வந்தாலும் போன ஒழுக்கத்தை திருப்பி கொண்டு வர முடியாது. ஆகவே ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அந்த ஒழுக்கத்தை இன்னைக்கு யாராவது கொண்டாடுறோமா? ஒழுக்கம் கெட்டவனை தான் கொண்டாடுறோம், ஒழுக்கஸ்தனை கொண்டாடுறது இல்லை. ஒழுக்கம் கெட்டவனை தான் கொண்டாடுறோம், பணக்காரனை தான் கொண்டாடுறோம், பண்பாளனை கொண்டாடுவதில்லை.
அறிவாளிகளைத்தான் கொண்டாடுகிறோம், அன்பானவர்களை கொண்டாடுவதில்லை. சார், பணக்காரர்களில் பண்பாளர்கள் இல்லை என்று சொல்லவில்லை, இருக்கிறார்கள். குஜராத் வடநாட்டில் அவுரங்காபாத் பக்கத்தில் அஜய் முனோட் அப்படின்னு ஒருத்தர், ஒரு தொழிலதிபர், பெருந்தனக்காரர், பெரிய பணக்காரர். அந்த அஜய் முனோட் அவர் பெண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அந்த பெண்ணுக்கு என்ன சீர் செஞ்சார் தெரியுமா? நான் தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, என்ன சீர் செய்வேன்? ஒரு 50 பவுன் நகை போடுவேன், மாப்பிள்ளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுப்பேன், என் பொண்ணுக்கு ஒரு வீடு எழுதி கொடுப்பேன், இதானே நான் சீர் செய்வேன் என் பொண்ணுக்கு. அப்படி தானே இயல்பாக செய்கிறது, எல்லாரும் அப்படி தானே செய்வோம், என்னம்மா? ஆனால் அஜய் முன்னோட்ட என்ன பண்ணார் தெரியுமா? தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அந்த பொண்ணுக்கு சீரா அவர் செஞ்சது 93 ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுத்தார். அவரை கொண்டாடணுமா இல்லையா? எனக்கு அஜய் முன்னோட்ட கூட கொண்டாட தோணலை, அந்த பொண்ணை தான் கொண்டாட தோணும். அந்த பொண்ணு ஏற்றுக்கிட்டா பாருங்க. அந்த பொண்ணு அப்பாவை கூப்பிட்டு, அப்பா அம்மா டேடி கம் ஹியர், என்ன செய்ய போறிய? இல்லை, உனக்கு சீரா 93 ஏழைகளுக்கு வீடு. நான் லூசா இல்லை நீ லூசா? இல்லை எனக்கு தாலி கட்ட போறானே அவன் பெரிய லூசா? 93 ஏழைக்கு இல்லைப்பா, நீ 1000 ஏழைக்கு கூட வீடு கட்டி கொடு. எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிரு, எனக்கு வீடை வாங்கி கொடுத்துரு, எனக்கு காரை அப்படி தானங்க கேட்பாங்க. கேட்டால் தப்பு இல்லைங்க, கேட்டால் தப்பு இல்லை. ஆனால் அந்த பொண்ணு அதை ஏற்றுக்கிட்டா பார்த்தீங்களா? அந்த மாப்பிள்ளை பையன் அதை ஏற்றுக்கிட்டான் பார்த்தீங்களா? அந்த மாப்பிள்ளை பையனுடைய பெற்றவங்க ஏற்றுக்கிட்டாங்க பார்த்தீங்களா? அந்த குடும்பத்தையே கொண்டாடுங்கிறேன் நான். பொண்ணுக்கு சீரு 93 ஏழைக்கு வீடு, புரியுதா? படித்தவர்களை கொண்டாடாதீர்கள், பண்பாளர்களை கொண்டாடுங்கள். பணக்காரர்களை கொண்டாடாதீர்கள், அன்பானவர்களை கொண்டாடுங்கள். நான் அந்த அவள் விகடனில் ஒரு ரைட்டப் படித்தேன். மெட்ராஸில் MBBS கவுன்சிலிங்க்கு போக வேண்டிய கிராமத்து தாயும் மகளும், இல்லை கோயம்புத்தூரில் கவுன்சிலிங் போக வேண்டிய தாயும் மகளும் மெட்ராஸில் போய் நின்றுட்டாங்க தப்பிதமா. இது செய்தி நடந்தது. பேக்குன்னு நிற்கிறாங்க. அந்த பக்கமாக மெட்ராஸ் பீப்புள் வாக்கிங் போவாங்கல்ல, அப்படி வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறாங்க. கேட்குறாங்க, என்னம்மா பரிதாபமாக நிற்கிறீங்க? இல்லை, இந்த கவுன்சிலிங் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு காட்டினா அது அட்ரஸ் என்ன இருக்குது? கோயம்புத்தூர் அட்ரஸ் இருக்கு. ஏம்மா கோயம்புத்தூரில் கவுன்சிலிங், நீங்கள் எங்கே வந்து நிற்கிறீங்களம்மா அப்படின்னு வாக்கிங் போகிற 10 பேர் அங்கேயே நின்று நமக்கு என்னன்னு போலீங்க சார், நமக்கு என்னன்னு எவனும் அதனால தான் நான் சொல்கிறேன், அன்னைக்கு எழுதுனா பார்த்தீங்களா புறநானூற்றில், இந்த உலகம் ஏன் இருக்கிறது தெரியுமா? இந்த உலகம் உண்டால் அம்மை இவ்வுலகம். ஒரு பாட்டு எழுதுனா பார்த்தீங்களா, கடவுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி. அவன் எழுதின பாட்டில் கடைசி வரி என்ன எழுதுனா தெரியுமா? இந்த உலகம் ஏன் இருக்கிறது தெரியுமா? தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. அப்படின்னா நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கிறவர்கள் ஒரு 5-6 பேர் இருப்பதனால்தான் இந்த உலகம் இன்னும் ஜீவித்திருக்கிறதுன்னு எழுதுனா. எப்போ எழுதுனா? சங்க காலத்தில் எழுதுனா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்க காலத்திலையும் உதவி செய்கிறவங்க கொஞ்சமாக தான் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் சங்க காலம் பொற்காலம் சங்க காலம் நீங்களா சொரிஞ்சுக்கிட வேண்டியது தான். சங்க காலம் பொற்காலம் ஒரு புண்ணாக்கு காலமும் கிடையாது. அப்பவும் அடுப்பில் பூனை தூங்கியிருக்கு. எப்போ? சங்க காலத்துலேயும் அடுப்பில் பூனை தூங்கியிருக்கு. சங்க காலத்துலேயும் ஆறலை கல்வன் இருந்திருக்கிறான். சங்க காலத்திலையும் பாலியல் தொழில் நடந்திருக்கிறது. இருக்கா இல்லையா சார்? சங்கலிங்க சார், இருக்கா இல்லையா? அப்புறம் என்ன, அது என்ன பொற்காலம்? நம்மளா சொல்லிக்கிறதா பொற்காலம்னு? அன்னைக்கும் கொஞ்சம் பேர் தான் உதவி. இன்னைக்கு அந்த அவனோட மிச்ச சொச்சம் தான் சார் இன்னைக்கு சென்னையில் நின்று இருக்கான். அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மான்னு உடனே கோயம்புத்தூருக்கு ஏர் டிக்கெட் புக் பண்ணி அவங்க கார்லேயே கொண்டு போய் அந்த படிப்பறிவில்லாத கிராமத்து தாயையும் மகளையும் அந்த பெண்ணையும் கொண்டு போய், படிப்பறிவில்லாத தாயையும் படித்த அந்த பெண்ணையும் கொண்டு போய் விமானத்தில் ஏற்றி நண்பர்களுக்கு, அங்கே இருக்கிற நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணி அந்த கோயம்புத்தூர் கவுன்சிலிங் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அதுக்கு முன்னாடி அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் தாமதமாக வருவாங்க, கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் தெம் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரார் ஹெல்ப் பண்ணி அந்த பொண்ணு கவுன்சிலிங்கில் பாஸ் ஆகி MBBS பாஸ் ஆகி டாக்டராக இருக்கிறானா?
அவன்லாம் கொண்டாடப்பட வேண்டியவனா இல்லையா சார்? நான் சொல்றது தான் சார், இவ்வளவுதான் நிறைவு பண்றேன். நீங்கள் அறிஞர்களை கொண்டாடுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதை விட அதிகமாக அன்பானவர்களை கொண்டாடுங்கள். பணக்காரர்களை கொண்டாடுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதை விட அதிகமாக பண்பாளர்களை கொண்டாடுங்கள். நடிகர்களை கொண்டாடுங்கள், நடிகைகளை கொண்டாடுங்கள். அதை விட அதிகமாக கூத்துப்பட்டறை கலைஞர்களை கொண்டாடுங்கள். அவன் தான் சார் ஒரிஜினல். அவன் தான் ஒரிஜினல். யாரு? கூத்துப்பட்டற கலைஞன் தான் சார் ஒரிஜினல். அவனை யார் சார் கொண்டாடுறா? இன்னைக்கு ஒரு நடிகர் வந்தால் ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் அந்த கல்லூரி நாள் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர் நயன்தாரா. ஒரு பல்கலைக்கழகத்தில் எதுக்கு? தப்பு சொல்லலை, கொண்டாடுங்க. ஆனால் கூத்துப்பட்டறை கலைஞர்களை கொண்டாடுங்கள். நிறைவாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கனவுகளை கொண்டாடுங்கள். அதான் வாழ்க்கை. எனக்குன்னு ஒரு கனவு இருக்கும். இந்த வயசுல எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு. நான் 4500 5000 மேடை பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு இன்னும் ஆசையாக இருக்குது. இன்னும் பெரிய மேடைகளுக்கு போகணும், இன்னும் பெரியவங்க அங்கீகரிக்கணும், இன்னும் பெரியவங்க பாராட்டணும். எந்த கனவை நான் கொண்டாட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், நீங்கள் எதை கொண்டாடுகிறீர்களோ இல்லையோ 3 விஷயங்களை கொண்டாடு. 3 பறவைகளை கொண்டாடுங்கள், 3 பூக்களை கொண்டாடுங்கள். அழகான பூ எது? 3 பூ அழகான பூ சொல்லுனா எல்லா குழந்தையும் ரோஜா பூ, தாமரை பூ, மல்லிகை பூங்குது. அழகான பூனா பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறது மட்டும் தான் பதில் சொல்றது. நான் ஒரு 3 பூ சொல்லட்டா, அழகான பூ எதுன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா 3 பூ அழகான பூ எது அப்படின்னா பருத்தி பூ, வாழைப்பூ, எருக்கம்பூ. ஏதாவது பார்க்கறதுக்கு அழகா இருக்குமாமா? வாழைப்பூ பார்த்துருக்கீங்களா? மாமியா கூட சண்டை போட்ட மருமக முகம் மாதிரி இருக்கும். சூம்பி போய் வாங்கின்னு. வாழைப்பூ. பருத்திப்பூ வெள்ளையா இருக்கும், பீன்னு இருக்கும், பிளிச்சு. எருக்கம்பூ மஞ்சேன்னு ஓரமாக சின்னதாக கிடக்கும். அதில் எதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது. ஆனால் வாழைப்பூ உணவாக பயன்படும், எருக்கம்பூ மருந்தாக பயன்படும், பருத்திப்பூ உடையாக பயன்படும். பார்ப்பதற்கு அழகாக இருக்கதை கொண்டாடாதீர்கள், பயன்படுவதை கொண்டாடுங்கள். அதில் இனிமேல் அழகான பூ எதுனா இந்த 3 பூவை சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அழகான பூனா ரோஜா பூன்னு சொல்லாதீங்க, எருக்கம்பூன்னு சொல்லுங்க, வாழைப்பூன்னு சொல்லுங்க. குழந்தை கேட்கும், அது நல்லாவே இல்லையம்மா, அழகாவே இல்லையம்மா. என்ன அழகுன்னு சொல்லி கொடுங்க. எது அழகுன்னு சொல்லி கொடுங்க. என்ன அழகுன்னு கூட இல்லை, அழகுனா எதுன்னு சொல்லி கொடுங்க. டெஃபினிஷன் ஆஃப் பியூட்டி. நான் அழகனா இல்லையா? ஏமா நான் அழகனா இல்லையா? அகிலன் சொல்றார், பேர் அழகன். ஆமாம் சார். 50 வருஷம் ஒரே மனைவியோட வாழ்றேனா இல்லையா சார்? நான் அழகனா இல்லையா சார்? அப்பா ராமச்சந்திரன் பேர் வச்சுட்டார். பிறன்மனை நோக்காத பேராண்மை, அறன்றோ சான்றோர்க்கு ஆன்ற ஒழுக்குன்னார்ல. கட்டி காப்பாத்துறனா இல்லையா? அதான் சார் அழகு. படித்ததை 4 பேர்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டு இந்த 77 வயசுலையும் சிரமத்தை பார்க்காம 3:30 மணி 4 மணிக்கு திருவாரூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஒரு நாள் பூரா காத்திருந்து 6:30 மணிக்கு இங்கே வந்து 1 மணி நேரம் காத்திருந்து மேடையில் ஏறி 1 மணி நேரம் பேசுறேன்னு நான் தான் சார் அழகன். என்னம்மா யூ டோன்ட் அக்செப்ட்? கலெக்டர்மா சிரிக்கிறாங்க. ஏண்டா நீயா சொல்லிக்கிட்ட? அழகுனா என்னன்னு சொல்லி கொடுங்க, அழகுனா எதுன்னு சொல்லி கொடுங்க. அழகான 3 பறவை எது அப்படின்னு கேட்டா எல்லா குழந்தையும் மயில், கிளி, புறா இதுதானே சொல்றாங்க. அழகான பறவை 3 சொல்லுன்னு கேளுங்க. கிளி, புறா, மயில் தான் சொல்லுவோம். நான் சொல்றேன் காக்கா. காக்கா என்ன அழகான பறவை? கொக்கு. ஐயோ, கொக்கு அழகாவே இருக்காது, நீண்ட காலு, நீண்ட கழுத்து, பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்குமே. காக்கா, கொக்கு. இன்னொன்று கோழி. கோழி குபுக்குன்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அழகாவே இருக்காது. சேவல் அழகா இருக்கும். சேவல் மிருகத்திலையும் பறவையிலையும் ஆண்கள் தான் அழகா இருக்கும்.
நீங்கள் மனுஷ படைப்பில் தான் பெண்கள் அழகாக இருக்கிறாங்க. கடவுளுக்கு என்ன வஞ்சமோ தெரியவில்லை. இந்த 3 பறவை அழகான பறவைன்னு குழந்தைகிட்ட சொல்லுங்க, ஏன்னு கேட்கும், சொல்லி கொடுங்கிற. ஏன் காக்கா அழகான பறவை தெரியுமா? அது பார்க்கறதுக்கு அழகா இல்லைப்பா, ஆனால் கொஞ்சம் சோறு வச்சேன்னா 4 காக்காயை கூப்பிட்டு சாப்பிடும்டா, கிடைக்கிறத பகுந்து சாப்பிட்றதாண்டா அழகு அழகுன்னு சொல்லி கொடுங்க. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ணன் நீராக்கே உல. கொக்கு எப்படி அழகுன்னு குழந்தை கேட்டால் சொல்லி கொடுங்க. கொக்கு ஒத்த காலை ஊனிக்கிட்டு குளத்தங்கரையில் நின்றுக்கிட்டே இருக்கும்டா. கரெக்டாக அது பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமாக தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன், ஆனால் கரெக்டாக அதுக்கு காலடியில் மீன் வந்ததுன்னா டக்குன்னு கொத்தி தூக்கும்டா. வாய்ப்பு வருகிற வரைக்கும் கவனமாக காத்திருந்து வருகிற வாய்ப்பை நழுவ விடாமல் இருப்பது தான் அழகுன்னு சொல்லி கொடுங்க. அப்போ காக்கா ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறது, கொக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறது, கோழி ஒரு பாடம். கோழி என்ன பாடம் சொல்லி கொடுக்குறது தெரியுமா? குப்பை தொட்டியில் கூட கிளறி கிளறி உணவு எடுக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ உங்களிடத்திலே மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும். குப்பை தொட்டியில் கூட உங்களுக்கான உணவு கிடைக்கும் என்று கோழி சொல்லிக் கொடுக்கிறது. இப்போ காக்காய் அழகு, கொக்கு அழகு, கோழி அழகு என்று சொல்லிக் கொடுங்கள். அழகு எது என்று சொல்லி கொண்டாட சொல்லிக் கொடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எதை கொண்டாடுகிறீர்களோ கொண்டாடவில்லையோ உங்களை நீங்களே கொண்டாடுங்கள். இதுதான் நிறைவு. அவ்வளவுதான். யூ செலிப்ரேட் யுவர் செல்ஃப். யூ ஆர் கிரேட். எல்லாரும் பெரியவர்கள், மகோன்னதமானவர்கள், மகிமை வாய்ந்தவர்கள். நாம் எல்லாரும் ஊர்ந்து செல்வதற்காக பிறக்கவில்லை. சிலர் பிறந்திருக்கிறார்கள், எல்லாரும் அப்படி பிறக்கவில்லை. நாம் ரெக்கைகளோடு பிறந்திருக்கிறோம், பறக்க பிறந்திருக்கிறோம். We are born with wings. We are born to fly. நாம் பறக்க பிறந்திருக்கிறோம், இறக்க பிறக்கவில்லை. வள்ளலார் சாமிகள் சொன்ன மாதிரி நீங்களும் நானும் தீர்மானம் பண்ணிவிட்டால் மரணம் அடைந்த பிறகும் கூட நம்மால் வாழ முடியும். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம். கண்டீர், முடியும் சார். அதற்கு அடிப்படை நீங்கள் உங்களை கொண்டாடுங்கள், நான் என்னை கொண்டாடுகிறேன். மொத்தத்தில் நம்மை நாமே கொண்டாடுவோம். நம்மை நாமே கொண்டாடுவதற்கு நாம் கொண்டாடுகிற இந்த புத்தகங்கள் கண்டிப்பாக துணையாக இருக்கும் என்று கூறி எல்லாரும் கொண்டாடுவோம், எல்லாரையும் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.